முதலைப்பட்டி பட்டாசாலை வெடிவிபத்து நடந்து 4 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த நாளின் தாக்கத்திலிருந்து மீள முடியாத குடும்பங்களில் செந்தட்டி பாண்டியனின் குடும்பமும் ஒன்று. முதலைப்பட்டி பட்டாசாலையில் பணிபுரிந்து உயிரிழந்தவர்களை விட விபத்தை வேடிக்கை பார்க்க போய் உயிரிழந்தவர்களும் காயமடைந்தவர்களும் தான் அதிகம். செந்தட்டி பாண்டியனும் அப்படி வேடிக்கை பார்க்க போய் பாதிக்கப்பட்டவர்தான். முதலிப்பட்டி பட்டாசாலை வெடி விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களில் ஒருவர்தான் செந்தட்டி பாண்டியன். ஆலமரத்துப்பட்டியைச் சேர்ந்த இவர் முதலிப்பட்டி பட்டாசாலை விபத்தில் காலில் காயமடைந்தார். அதிலிருந்து இன்று வரை எந்த வேலைக்கும் செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளார். கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாகவே மருந்தும் மாத்திரைகளுமாக கழிகிறது இவரது நாட்கள். பொம்பளை பிள்ளை அதுவும் கெட்டி கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு எந்த உதவியும் கிடையாது. நானே கால் ஒடிஞ்சு போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த யாருமே எதுவுமே செய்கிறக்கான ஆள் கிடையாது. நானும் இந்த ஊனம் பண்ணுறதுக்கு நான் எழுதி கொடுத்தேன். அது என்னன்னு கூட கேட்க மாட்டேன்றாங்க. செந்தட்டி பாண்டியன் வேலைக்கு போக முடியாத சூழலில் ஒட்டுமொத்த குடும்பச் சுமையையும் ஒற்றையாளாக தாங்குகிறார் இவரின் மனைவி பொன்னம்மாள். அவரால் உட்காந்து வேலை செய்ய முடியல. என்னால் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் தான் என்னால் போய் வேலை செய்ய முடியுது. அவரால் வேலையை செய்ய முடியல. வீட்டில் தான் இருக்கார். என்னால் அவரை பார்த்து செஞ்சு போக நேரம் ஆகுது. ஆஸ்பத்திரி செலவு ரொம்ப ஆகுது. இப்போ கூட போன வாரம் கூட நான் 2000 ரூபா செலவழிச்சு பார்த்தே உட்காந்தா எந்திய முடியல. என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல. எனக்கும் வேலை செய்ய முடியல. அவருக்கு எதனால் ஒரு உதவி செய்யுங்க. பொன்னம்மாளும் பட்டாசாலையில்தான் வேலை பார்க்கிறார். வாரம் 500 ரூபாய் என இவர் ஈட்டும் கூலியில்தான் ஒட்டுமொத்த குடும்பமே பசியாறுகிறது. செந்தட்டி பாண்டியனின் மருத்துவ சிகிச்சைக்கும் பொன்னம்மாளின் கூலியைத்தான் எதிர்பார்த்திருக்கிறது இந்த குடும்பம். 3 வருஷமாக எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் வேலை பார்க்குறாங்க. எங்கள் அம்மாவும் முடிஞ்ச அளவு வேலை செய்கிறாங்க. ஆனாலும் பயிராவிசி போய் தான் வேலை செய்கிறாங்க. ஆனாலும் அவங்களால குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியல. வீடுமே கவர்மெண்ட் கொடுத்த வீடு தான். அதுவும் இடிஞ்சு விழுகிறாப்புல இருக்குது. ஏதாவது எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உதவி இல்லை, ஒரு வீடு சம்பளத்துக்காக ஏதாவது ஒரு உதவி செஞ்சு கொடுங்க. குறைந்தபட்ச கூலிக்காக அபாயகரமான தொழிலில் ஈடுபட்டு வரும் இது போன்ற பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்க்கை காயமடைதலுக்கும் உயிரோடு இருப்பதற்கும் நடுவில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறைந்தபட்ச ஊதியம் பெற்று பணியாற்றி வரும் பட்டாசு தொழிலாளர்கள் விபத்து காலங்களில் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு அரசும் பட்டாசாலை நிர்வாகமும் உரிய இழப்பீடு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே பட்டாசு வெடி விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.